உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. அம்மா கிட்ட ஒருத்தன் போய் காசு இல்லைன்னு சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு 2 பேர்கிட்ட சொல்றதெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே அதை கடந்து வந்து நானுமே நிறைய வாட்டி அதெல்லாம் வந்து கடந்து வந்ததுனால சரி அதெல்லாம் அந்த பெயின்லாம் எடுத்து போடலான்னு போட்டோம். அது இன்னைக்கு பயங்கரமா ஒர்க் ஆகுது. எல்லாருமே அதாவது 2.5 minutesல எங்களை அழ வச்சுட்டீங்க அப்படின்றது தான் கமெண்டா இருக்கு. என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? எங்கள் வீட்டிலலாம் வந்து சினிமா வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பண்ணல. ஸோ நான் காசு இல்லாத டைம்ல போய் கேட்கும் போதெல்லாம் வந்து ஒரு 500 ரூபாய் கேட்டால் 100 ரூபாய் தான் தருவாங்க. அந்த மாதிரிலாம் அசிங்கப்பட்டு இருக்கேன். நாம தான் அதை உதச்சி தள்ளிட்டு மேல வரணும். லைக் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டப்பான் ஹார்ட்ன்றது ட்ரெயிலரில் வந்துட்டு நான் பண்ணுறேன். அடுத்த நாள் ஏன் வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து பிடிக்கல ட்ரெய்லர். ஸோ இல்லை இந்த ட்ரெய்லர் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து கூச்சமாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு இன்னும் 6 to 7 days வேணும், 1 week வேணும் அப்படின்னு கேட்டு ஸ்டப்பானாக இருந்தேன். எனக்கு வந்து எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அதெல்லாமே நான் வந்து அந்த 6 daysல கிளியர் பண்ணி ஸ்டப்பானாக கிளியர் பண்ணிட்டே வந்தேன். அப்போ நான் இது கனெக்ட் ஆகி எனக்கு இது நடக்கும்போது கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டை நான் தான் டைப் பண்ணி லிஃப்ட் படம் நான் பார்க்கல, டாடா ட்ரெய்லர் பார்க்குறேன். எனக்கு இது பிடிக்குது. அது வரைக்குமே எனக்கு வந்து ஒரு டிவி ஃபேஸ் அப்படின்னு தான் என் மைண்டில் இருந்துச்சு. டாடா பிடிக்குது. இதில் ரஷ்ஷை பார்க்குறேன், தெரிக்கிறாரு. ஒரு சீன் வருது, எப்படி இவர் இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ நாள் எங்கே இருந்தார், டேரக்டருக்குலாம் நான் டேரக்டராக அப்படி தான் பேசிக்கணும். இப்படி வேறு டேரக்டர் ப்ரோ எனக்கும் ஷாக்கிங்காக இருக்குது ப்ரோ, ஏதோ பண்ணுறாரு ப்ரோ. ஒரு 100% நான் மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோட அது காம்படிட் பண்ணுற மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோட காம்படிட் பண்ண போகிறது அடுத்து. அப்படிதான் இருக்க போகுது கன்ஃபார்ம். ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில். அதில் வந்து எல்லாருமே வந்து கவின் ப்ரோ சொல்கிறாங்க ஓகே ஹாப்பியாக இருந்துச்சு, டேரக்டர் சொல்கிறாங்க ஹாப்பியாக இருந்துச்சு, கேமராமேன் சொல்கிறாங்க, அதை முடிச்சுக்கிறாங்க. எடிட் கட்டுக்கு அது இதனால தான் அது நல்லா இருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு அந்த இது இல்லை. சினிமாவில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க தெரியும், நிறைய நார்மல் பீப்புளுக்கு தெரியாது. எப்பயுமே அது வருத்தம் தான். அது எங்களோட சாபமா என்னன்னு தெரியல. டிஓபிலாம் வந்து விஷுவல்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு பார்க்கறதுக்கு, மியூசிக் டைரக்டர் வந்து சவுண்ட் கொடுக்குறாரு கேட்கறதுக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு நாங்கள் ஒன்று பண்ணுறோம். நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு ஃபீல் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால அது தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவீங்க எடிட்டிங்னா, என்ன பண்ணுவீங்க, கட் பண்ணி ஒட்டுறதா அப்படின்னுவாங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. 2.5 minutes இப்படி கொண்டாடுறாங்கன்னா 2.5 hours படத்தை வந்து கண்டிப்பா தூக்கி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ இருக்கு கண்டென்ட். ஸோ இன்னைக்கு ஸ்டார் படத்தினுடைய ட்ரெய்லர் யாருனால வேணாலும் ஹிட் ஆயிருக்கலாம், ஆனால் அது உங்களால தான் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படி இல்ல அப்படி இல்லை, நான் ஒரு காமிக்கலா சொன்னேன். பட் ஸ்டில் இதோடய ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பெரிய கங்க்ராட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி அந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எல்லாமே பார்த்துட்டு ஓவராலாக ஒரு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டார் ட்ரெய்லருக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் எல்லாமே நம்ம எடுத்து பார்க்குறப்போ ட்ரெய்லரே ஒரு சக்ஸஸை டிஃபைன் பண்ணிருச்சு. ஓகே இப்போவே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மினிமம் கேரண்டி ஒரு 50% ஸ்டார் போய் உட்காந்துருச்சு. ஓகே சூப்பர். ஸோ இந்த மேட்ரு வந்து லைக் ஒரு அல்காரிதம் பிரேக் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி ஃபீல் ஆகுது ஆக்சுவலி? ஏன்னா நான் வந்து ட்ரெய்லர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இது சக்ஸஸ் அப்படின்ட்டு. அல்காரிதம் பிரேக் பண்ணி, ஏன்னா இது நம்ம பொதுவாக ஒரு சிலர் வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக விடுவாங்க. அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான் கிரியேட் பண்ணும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு பாதி பேருக்கு ஃபேன்ஸுக்கு இப்போவே இது படம் ஹிட் ஆன ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதை சொல்கிறேங்க. எனக்கு வந்து இந்த வேர்ல்டு வந்து பிடிச்சிருச்சு படம் ஒர்க் பண்ணும்போது. இந்த வேர்ல்டு அப்படியே ட்ரெய்லரில் அந்த ஃபீல் பண்ண வச்சிடணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இன்னொன்று லவ் டுடே வந்து ட்ரெய்லர் பண்ணிட்டு எனக்கே நான் என்ன சொல்லிக்கிட்டேன்னா, இது வந்து கான்செப்டே நல்லா இருக்கு, அதனால ட்ரெய்லர் ஹிட் ஆயிடுச்சு, நீ இன்னும் லவ் டுடே ட்ரெய்லர் வந்து நீ ஒன்றும் கிளிக்கலன்னு எனக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எனக்குள்ள ஒரு இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் வந்து இல்லையோ, கான்செப்ட்னால தானோ அப்படின்னு இருந்தேன். சரி இந்த மாதிரி ஒரு படத்தில் என்ன பண்ண போகிறேன்னு நானே பார்த்துட்டு இருந்தேன். அண்டு மோரோவர் வந்து ஒரு நல்ல படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அது நல்லாவே அமையுது. நம்ம எதுவுமே பண்ணலன்னா கூட நம்மளோட எஃபர்ட் போடுறோம், போட்டாலும் போடலனாலும் நம்மளை போட வைக்குது. ஸோ இந்த படம் அதுவே அமையுது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
ஸோ என்னோட பாட்டு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நல்ல படத்துக்கு அதுவே அமைகிறதும் அமைஞ்சிச்சு சூப்பராக. நான் இதை வந்து இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போனால் ட்விட்டரில் லைக் எப்படி சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் போடுறாங்களோ அது மாதிரி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் கௌதம் மேனன் போட்டது வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. அதாவது வந்து ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு படம் பார்க்கணுன்னு எனக்கு தோணிடுச்சுன்னா திஸ் இஸ் இட், ஸோ ஐ மீன் ஃபார் ஸ்டார்ன்னு போட்டிருந்தார். எனக்கு அவர்கிட்டேருந்து அந்த வேர்ட்ஸ் வரப்போ சூப்பராக இருந்தது. அது பார்த்தீங்களா நீங்கள்? அது பார்த்தேன். அது பார்க்கும்போது அதுதான் ஒரு ட்ரெய்லர்னு ஒன்று பண்ணுறோம்னாலே எல்லா எடிட்டர்ஸுமே அதான் நினச்சி பண்ணுறது. நம்ம ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணுன்ற ஆசை வரணுன்ட்டு. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஓகே நம்ம அதில் சக்ஸஸ் ஆகிட்டோம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது ஓகே இந்த ட்ரெய்லர் வந்து பக்கா இது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நாங்கள் இது பட் நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் சொல்கிறோம் ஹாப்பியாக தான் சொல்கிறோம். நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் எடிட் டீம் எல்லாருமே அதை எடுத்துக்கலாம். பட் பொதுவாக இப்போ ரீசெண்டாக வந்த படங்களுடைய ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்போ ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இது இந்த கதை தானானே தெரியாது. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதனால கிரியேட் ஆகலாம். போய் அங்கே நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்ட் நடக்கலாம். பட் இது செட் பண்ணிருச்சு இந்த மீட்டர் ஸ்டார் இப்படி தான் இருக்கும், இதை நோக்கி தான் இந்த கதை இருக்க போகுது. லைக் ஒரு 100 ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் நம்மளுடைய மிடில் கிளாஸ் லைஃபோட கனெக்ட் ஆகுறாப்புல, ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளு, இதுதான் இருக்க போகுதுப்பா அப்படின்ற ஒரு மீட்டர் செட் பண்ணிருச்சு. பட் கதை அதிகமாக ரிவீல் ஆகுதுன்றது இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். பட் இதனுடைய சோல் இப்படி தான் சொல்லணுன்றது உங்களுடைய சாய்ஸ் ஆகுது இல்லை? கதையோ அதோட ட்விஸ்டோ வந்து யூஎஸ்பி கிடையாது. ஓகே, இந்த படத்துல ஃபீல் ட்ரெய்லர் ஒரு ஃபீல் நடந்துச்சுல்ல, அந்த ஃபீல் வந்து இந்த படத்துல ஒரு சீன்லயுமே இருக்கு. ஸோ ட்விஸ்ட் படம் ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி படங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ரிவீல் பண்ணிட்டோமோ, கதையை ரிவீல் பண்ணிட்டோமோன்னு பயப்படலாம். இது வந்து இந்த ஃபீலை நீங்கள் வந்து ட்ரெய்லர்லேயே அனுபவிச்சாதான் படம் பார்க்கணுன்ற ஆசை வரும்ன்றது வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். ஒரு கான்ஃப்ளிக்ட் வேணும்ல. சரி, எனக்கு கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து நான் வந்து படத்தில் இருக்க ட்விஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணலை. படத்துல இருக்கு. ஓகே, நல்ல ட்விஸ்ட்லாம் இருக்கு. ஓகே, பட் ஆனால் நான் வந்து இருக்கிற பெயின்லாம் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்காக யூஸ் பண்ணது. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து நான் இந்த காசு இல்லைன்ற மேட்டர் வந்து இப்போ நம்ம மீடியாவில் இருக்கிற எல்லாருமே, மீடியா, ஃபிலிம் படங்களில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறாங்க. அம்மா கிட்ட ஒருத்தன் போய் காசு இல்லைன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 2 பேர்கிட்ட சொல்கிறதெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எல்லாருமே அதை கடந்து வந்திருக்கோம். நான் மோரல்லஸ் நானுமே நிறைய வாட்டி அதெல்லாம் வந்து கடந்து வந்ததுனால சரி அதெல்லாம் அந்த பெயின்லாம் எடுத்து போடலான்னு போட்டோம். அது இன்னைக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகுது. எல்லாருமே அதாவது 2.5 minutes எங்களை அழ வச்சுட்டீங்க அப்படின்றது தான் கமெண்டாக இருக்குது. லைக் பசங்க, அதுவும் நம்ம அம்மா அப்பா வயசாகி போகிறத கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். அதே டைம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, காசு இல்லாமல் அந்த நிற்கிறப்போ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வலிக்கும்னு சொல்லி தான் ஸ்டாரோட யூஎஸ்பியாக லைக் ஃபேன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா லைக் அந்த பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு லைஃப்பில்? என்ன மொமெண்ட் ஏதாவது நீங்கள் யூ வாண்ட் டு லைக் ரிமைண்ட் ஏதாவது விஷயம் சொல்லு. ஒரு நம்மளுக்கு ஒரு மீசை முளைச்ச டைமில் அம்மா கிட்ட போய் காசு இல்லைன்னு சொன்னால் அது நமக்கும் வேதனை, அம்மாக்கும் பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார் ட்ரெய்லரில் ரொம்ப பெயின்ஃபுல்லான இடமா நான் பார்க்குறேன். அது சென்டர் மிடில் பார்ட்டில் அது வச்சுருப்பேன். ஸோ எனக்குமே நடந்திருக்கு. எங்கள் வீட்டிலலாம் வந்து சினிமா வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பண்ணல. ஸோ நான் காசு இல்லாத டைமில் போய் கேட்கும் போதெல்லாம் வந்து ஒரு 500 ரூபாய் கேட்டால் 100 ரூபாய் தான் தருவாங்க. அந்த மாதிரிலாம் அசிங்கப்பட்டுருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் யூஸ் ஆகுது. நம்மளோட ஜேர்னி தான் நம்மளோட ஆர்ட்ன்றது வந்து இதில் ப்ரூவ் ஆயிருக்கு. லைக் வந்து இப்போ நான் அப்படியே ஒரு லைக் ஒரு பேரலல் யூனிவர்ஸா கவின் வந்து இப்போ நீங்களா கன்சிடர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கனெக்ட் பண்ணி எனக்கு அது கனெக்ட் இருக்கும், எங்கள் டீமில் எல்லாருக்குமே அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியாவில் காசு இல்லாமல் நம்ம ஒரு பாயிண்ட்ல யோசிச்சுருந்துருப்போம். அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ லைக் அசிஸ்டன்ட் எடிட்டராக நீங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு சம்பளம், எடிட்டராக ஃபஸ்ட்டு சம்பளம் 2500 இருக்கும். ஓகே, என்ன படம்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? அரண்மனைன்னு சுந்தர் சி சார் படத்தில். ஓகே, அப்போ நான் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவர் நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போலாம் அதுதான் வந்து கொஞ்சம் அசோசியேட் எடிட்டராக ப்ரொமோட் ஆன படம். ஓகே, அந்த படம். ஓகே, அந்த படத்தில் எனக்கு என்னோட குரு வந்து 5000 கொடுத்தாரு. பிரவீன் கேல் சார் கரெக்டா? பிரவீன் கேல் சார், ஸ்ரீகாந்த் என்பி. ஓகே, டன். ஸோ எடிட்டராக முதல் சம்பளம்? எடிட்டராக வந்து பாண்டியராஜ் சார் கதகளி ஃபர்ஸ்ட் படம் 4 lakhs வாங்கினேன் ஃபர்ஸ்ட் படத்தில். இப்போ எவ்வளோ வாங்குறேன்னு சொல்ல மாட்டேன். இந்த நேரத்தில் நீங்கள் அந்த உங்களுடைய அந்த முதல் அசிஸ்டன்ட் எடிட்டர் பற்றி சொல்லியே ஆகணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்க. அவனை பற்றி எதுக்குங்க, அவன் ஒரு மானங்கட்டவன். ஓகே, அது வேற யாரும் இல்லை, இட்ஸ் மீ. மானங்கட்டவன்.
இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் எடிட்டிங் விட்டு போயிட்ட? என்ன ஆங்கரா? உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். அப்படியே நான் இறங்கி அப்படியே ஆங்கர் ஆகி நீ எங்கு தொடங்கும் எங்கு முடியும்னு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்படி ஹீரோ சொக்காலாம் போட்டு வந்து ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு ஸ்டார். ஸோ ஸ்டார்ல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஒரு ஹூக்கா எல்லாருக்குமே மனசுல பட்டது, அடுத்த டச்சிங்கான மேட்டர், லைக் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டப் ஆன் ஹார்ட்ன்றது. இது எல்லா ஃபீல்டு எல்லாருக்குமே பொருந்தும், குறிப்பா சினிமாவை நோக்கி அஸ்பைரிங்கா வரவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும். ஸோ அப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆன மொமெண்ட்? ஆக்சுவலா என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இளன் வந்து ப்ரோமோ ஒன்று பார்த்துருப்பீங்க, ப்ரோமோலயே வச்சிருந்தாரு, அண்ட் ஸ்கிரிப்ட்லயுமே எழுதியிருக்கோம், எல்லாத்துலயும் பார்த்துருக்கோம். எனக்கு வந்து ஒரு கோட்ஸ் பார்ப்போம்ல, அவ்வளவுதான், நான் அப்படிதான் பார்த்தேன். அது ஓகே, இது ஒரு கோட் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு வந்து ட்ரெய்லர்ல அமைஞ்சிச்சு. ட்ரெய்லர்ல வந்துட்டு நான் பண்றேன், அடுத்த நாள் ஏன் வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து பிடிக்கல ட்ரெய்லரு. உங்களுக்கு? ஆமா, எனக்கு பிடிக்கல. நான் ஃபோன் பண்ணி, ப்ரோ எனக்கு இன்னும் ஒரு 6 days வேணும், நான் வந்து எனக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, இந்த ட்ரெய்லர் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கே எனக்கு வந்து கூச்சமா இருக்கு. ஸோ எனக்கு ஒரு இன்னும் 6 to 7 days வேணும், 1 week வேணும் அப்படின்னு கேட்டு ஸ்டப்பானா இருந்தேன். காட்டவே இல்லை. ஸ்டப்பானா இருந்தேன், டே நைட் ஒர்க் பண்ணேன், வீட்டில் எடுத்துட்டு போய் ஒர்க் பண்ணேன். வீட்டில் பெட்ரூம் பக்கத்தில் ஒரு எடிட் ஷூட் இருக்கு, அப்படியே தூங்கிட்டே இருப்பேன், யோசிப்பேன். காலையில் இந்த ஃப்ரெஷ்ஷாக ஏன் சொன்னே ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கும், எந்த ப்ரெஷரும் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அந்த ஃப்ரெஷ் மைண்டில் அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன். எனக்கு வந்து எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அதெல்லாமே நான் வந்து அந்த 6 days கிளியர் பண்ணி ஸ்டபானா கிளியர் பண்ணிட்டே வந்தேன். எப்படின்னா, ஸ்டபானா இருக்கிறன, அவ்வளோ ஸ்டபானா இருந்தனால எனக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. அது கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. அது அப்படி எனக்கு கனெக்ட் ஆச்சு. எனக்கு நான் தான் டேலண்டட்னு நான் என்னைக்குமே சொல்லிக்க மாட்டேன். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து ஸ்டப்பானா நான் வந்து இந்த ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும், அது வந்து என்னோட பிலீஃப். அது வந்து அப்போ நான் இது கனெக்ட் ஆகி எனக்கு இது நடக்கும்போது கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டை நான் தான் டைப் பண்ணி அதில் போடுறேன். நீங்க பண்ணதுதான் அது ட்ரெய்லர்ல வந்து? ட்ரெய்லர்ல என்னோட ஐடியா தான் அது, அவரோட கோட், இந்த படத்துக்குன்னு அவர் வச்சிருந்த கோட் அது. இப்போ அந்த கோட் வந்து அந்த இடத்துல போட்ட டைம்ல நான் ரியலைஸ் பண்ணேன், ஆக்சுவலா பரவாயில்ல, நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு யூனிவர்ஸ் ஸ்டப்பானா இருந்தனால அப்படின்னு சொல்லி அவர் ஆக்சுவலா கோச்சுக்கிட்டாரு. ஏன்னா நான் ஆல்ரெடி ரொம்ப டைம் எடுத்தேன், அப்புறம் இன்னொரு 6 daysன்னே ஒரு மாதிரி கோச்சு பாருன்னு நினைச்சேன். பட் ஆனா பரவாயில்ல ப்ரோ, நான் வந்து ஓப்பனா இருக்கேன், நீங்க எனக்கு ஒன்று கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. செம்ம. லைக் அதுதான் இன்னொரு ஒரு யூஎஸ்பியா இருக்கு ஃபேன்ஸ் மத்தியில, லைக் நிறைய போனதுக்கு. இன்னொன்று எலன் நம்ம கிட்ட சேனல்ல வந்து பேசியிருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னார். கவின் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாருடைய ஸ்கிரிப்ட் படிச்சப்போ அவர் அந்த ஸ்கிரிப்டை லைக் ரியலைஸ் பண்ணிட்டு அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஸோ அது எனக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ எலன் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு நவ் அவர் ஸ்கிரிப்ட் இந்த ஸ்டார் மேல எவ்வளோ லைக் அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு, எவ்வளோ நம்பிக்கையா இருந்தாரு, லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் ஹி கெப்ட் ஆன் ஒர்க்கிங் அதுல. ஸோ அதுதான் அது. இப்போ டேரக்டர்ஸ் எங்கிட்டலாம் வந்து இப்போ இங்கே வந்து ஒர்க் பண்ற டேரக்டர்ஸ்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அது ஹிட்னா அது டே ஒன்லி அவங்க ஃபேஸ்ல இருக்கும், அது எந்த டவுட்டுமே இருக்க மாட்டாங்க. ஸ்கிரிப்ட் சொல்றதுல இருந்து இதுல இருந்து பிரதீப் லவ் டுடேலாம் வந்து இது பெரிய ஹிட், அந்த அது இருந்துச்சு அவங்க கிட்ட, அந்த வைப் இருந்துச்சு. அதே தான் இளன் கிட்டயும் இருந்துச்சு. இது வந்து ஹிட் படம், இது நாங்க எடுக்க போறோம் அவ்வளவுதான். ஓகே, இது ஆல்ரெடி ஹிட், இத போய் ப்ராசஸ் பண்ணும்போது ஐடியாவா இது இந்த படம் வந்து ஹிட், இது வந்து எடுக்க போறோம்னும் போது ரஷ் வர வர ஸ்கிரிப்ட் இருக்கிறது தான் அப்படியே வருது. ஸோ கவினும் ஒரு சைட்ல பயங்கரமா நடிச்சுட்டு வந்தாரு. ஸோ இது அப்படிதான் நடந்துச்சு. இன்னும் நான் ஸ்டார்டிங்ல உங்களோட கனெக்ட் பண்ணதை லைக் கமிங் பேக் டு இந்த படத்தினுடைய ஹீரோ ஸ்டார் லைக் கவினோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே பாயிண்ட் தான், லைக் படம் ரிலீஸ் ஆகி ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பாராட்டுறது வேற, பட் ட்ரெய்லர் பார்த்தோன்னே பாதி பேர் வந்து பயங்கரமா அட்மையர் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரே எப்படி ஷேர் பண்றாங்கன்னா ஸ்டாரோட ட்ரெய்லர் நல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி கவினோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு, படம் பார்த்த மாதிரி வராங்க, லைக் ரிவ்யூ கொடுக்குறாங்க, ட்ரெய்லருக்கே வந்து படம் பார்த்த ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, கவின் இந்த படத்துக்காக போட்ட எஃபர்ட்ஸ், லைக் ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் நிறைய வேரியேஷன்ஸ் காட்டியிருக்காப்புல. இல்லை அவருக்கு வருது எல்லாமே ரொம்ப ஈஸியா வருது, அசால்ட்டா தட்டுறாரு. அது ரொம்ப ஸ்கில்டா இல்லை திடீர்னு அவருக்கு வந்து யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணா என்னன்னு தெரியல, சம் மேஜிக், ஏதோ ஒரு மேஜிக் வந்து நடக்குது. எப்படின்னா நான் வந்து எனக்கு பர்சனலாக நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக சொல்லும் போது எனக்கு வந்து கவின் வந்து ஒரு ஓகே ஒரு சீரியல் இதெல்லாம் நடிச்சாரு, பிக் பாஸ் வந்தாரு, லிஃப்ட் படம் நான் பார்க்கல, டாடா ட்ரெய்லர் பார்க்குறேன், எனக்கு இது பிடிக்குது. அது வரைக்குமே எனக்கு வந்து ஒரு டிவி ஃபேஸ் அப்படின்னு தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. டாடா பிடிக்குது, இதுல ரஷ்ஷை பார்க்குறேன், தெரிக்கிறாரு, ஒரு சீன் வருது,
எப்படி இவர் இப்படி பண்றாரு, இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு, டேரக்டருக்குலாம் நான் டேரக்டர்லாம் அப்படிதான் பேசிப்போம். இப்படி வேற டேரக்டர் ப்ரோ எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு ப்ரோ, ஏதோ பண்றாரு ப்ரோ, அவரு ஏதோ மேஜிக் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அவரு பெரிய இடத்துக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லிட்டே இருப்பாரு, நாங்க பேசிட்டே இருப்போம். ஸோ கவின் வந்து அதான் என்ன எஃபர்ட் போட்டாருன்றதை தாண்டி எஃபர்ட்லெஸ்ஸாக தான் பண்றாரு எல்லாமே. அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் அசால்ட்டா சிங்கிள் டேக்ல பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. வருது அவருக்கு நல்லா ரொம்ப. லைக் வெற்றிமாறன் சார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ஒரு ஆக்டர் யாருன்னா என்ன தேவையோ அதை பண்றவர் பயங்கரமான ஆக்டர் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லன்னு எல்லாம் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. சிம்பு கிட்ட காட்டினேன், லைக் ஒரு சில போர்ஷன்ஸ் காட்டினேன், இப்போ என்ன தேவையோ அந்த மீட்டர்ல நடிக்கிறாப்புல அப்படின்னு சிம்பு சொன்னதா ஒரு விஷயம். நீங்க சொல்றதையும் கேட்குறப்போ அதுதான் தோணுது. லைக் அவர் வந்து எமோட் பண்ணா எவ்வளோ நாள் எமோட் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி நம்ம ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு நான் கேட்குறேன், அவர் அந்த கரெக்டான மீட்டர்லேயே இருக்காரு. லைக் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கட்டும், அதனுடைய மிகப்பெரிய பங்கு உங்களுக்கும் இருக்கும். நீங்க எதை வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற ஒரு பிளானிங்கும் உங்களுக்கு இருந்திருக்கும். லைக் அதை அந்த ஒர்க்கிங் ஆன் தட் அது எப்படி இருந்தது ஆக்சுவலா? இவரு ஒரு சம்பவம் நடந்துச்சு, இது ரிஹர்சல் பண்ணலாம்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்டுருக்காரு. இல்லைங்க வந்து ரிஹர்சல் பண்ணலாம், இது இந்த சீன் ரொம்ப முக்கியம். அவர் வந்து அசால்ட்டா அப்புறம் நான் வந்து நாளைக்கு ஒன்று பண்ணுறேன், நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருக்காரு. இவருக்கு பிடிச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ரிஹர்சல்லே இல்லாம அசால்ட்டா வந்து அடிச்சுட்டு போகிறோம். அதுவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. லைக் உங்களுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்திருக்கும்ல, நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஒரு கரெக்டான ஒரு தாண்டி போய். ஆமாமா, அதனால தான் நம்மளுக்கு பிடிக்குது. திடீர்னு எப்படி நம்மளுக்கு இது பிடிக்குதுன்ற இது ரொம்ப டீப்பா போல, ஏன் பிடிக்குதுன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் மேபி இதற்குள்ள ரீசனா இருக்கலாம், கரெக்டான மீட்டர்ல அவர் இவ்வளவுதான் பண்ணணும்னு பண்றாரு போல. லவ் டுடே அண்ட் ஸ்டார். ஸோ லைக் ஏன்னா யுவன் சுற்றி ஒரு கிரிட்டிசிசம் ரீசெண்டாக ஒன்று இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் இருந்தது, அவருடைய ஒரு சிங்கிள், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். பட் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ தாண்டா நம்ம யுவன் அப்படின்ற மாதிரி இருந்து டுவர்ட்ஸ் அந்த முடிகிறப்போ கவின் அந்த அழுகுற போர்ஷன்ஸாக இருக்கட்டும், லைக் அவர் வந்து காசு இல்லைன்னு சொல்கிறப்போ இதாண்டா யுவன் அந்த பிஜிஎம் ஒன்று வந்தது. ஸோ இப்படி தான் நம்ம இவனை பார்த்து வளர்ந்துருக்கோன்ற மாதிரி இருந்தது. லைக் லவ் டுடேலையும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து ஃபன்னாக போயிருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட அந்த பெயின், அந்த பிரதீப் வந்து அந்த மரத்தை வச்சு கம்பேர் பண்ணி லைஃபை சொல்லுவார். நம்பிக்கைன்னு அந்த டைட்டில் கார்டு வரப்போ ஒரு பிஜிஎம் ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் வித் யுவன், ஸோ இதை அதை சொல்லுங்களேன் எங்களுக்கு, அந்த எமோஷனலாக எப்படி எலிவேட் பண்றாரு? எனக்கு ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நான் யுவன் ஃபேன். யுவனோட சின்ன வயசுல அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து இசை வெளியீடுன்னு போட்டு யுவன் சங்கர் ராஜா பேரை பார்த்தாலே அதை டவுன்லோட் பண்ணிப்பேன். இது வெயிட் பண்ணி அந்த சாங் டவுன்லோட் பண்ணி எல்லா சாங்குமே பிடிக்கிற மாதிரி வச்சிருவேன். ஏதாவது ஒரு சாங் 2 சாங் மிஸ் ஆனா கூட அதை எனக்கு பிடிக்க வச்சுப்பேன் நான். அந்த அளவுக்கு பைத்தியம் யுவனோட. ஸோ நான் வந்து சினிமாக்குள்ள வரும்போது யுவன் படம்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு பார்க்கும்போது இப்போ 4 படம் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ அது ரொம்ப ஹாப்பி, அது சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்டில் ஹீ இஸ் டூயிங் மேஜிக் தான். எது அமைச்சாலுமே சரி, அவர்கிட்டேருந்து வரும்போது ஏதோ ஒன்று மேஜிக் பண்ணிடுறாரு. நம்ம ஒன்று ஒரு ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு அமைச்சாலுமே அவர் வந்து டேய் நான் யுவன்ரா, நான் ஒரு ஸ்டைலில் ஒன்று பண்ணுறேன்னு ஒன்று பண்ணி அனுப்புறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்மள்ட்ட சொன்னது வந்து லைக் என்னைக்காவது கன்வே பண்ணிருக்கீங்களா? ஸோ ஒர்க் அந்த ஒரு ஒர்க் பிரைவசி இருக்கும், ஸோ அதனால பேசியிருக்க மாட்டேன். ஆமா, ஏதாவது ஒரு ஆக்சுவலா அவரோட 4 படம் நான் தான் எடிட் பண்ணேன்றதே அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் எடிட்டர்ஸ் அவ்வளோதான் ரீச் ஆகுறாங்க. ஆனா ஒரு லவ் டுடே டைம்ல வந்து ட்ரெய்லருக்கு வந்து மியூசிக் ஒரு 2 இடத்துல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நானும் பிரதீப்பும் பேசிட்டு இருந்தோம். அப்ப பேசும்போது ப்ரோ அப்ப நீங்களே வந்துருங்க, பிரதீப் ரங்கநாதன் வந்து சொல்லிட்டாரு, ட்ரெய்லருக்கு நீங்க தான் டைரக்டர், ஆனால் நீங்க வந்துருங்க யுவன் சட்டை மாதிரி வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. நானும் ரொம்ப எக்ஸைட்டடா போனேன். சரி ஓகே, அதாவது ஒரு ஃபேனா பார்த்து போட்டோ எடுத்திருக்கேன், போய் ஒர்க் பண்ண போறோன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்ல போனா சார் இல்லைன்ட்டாங்க. சார் இல்லை, பட் அதான் அந்த ஒர்க் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். சின்ன ஒர்க் தான், மியூசிக்லாம் பெரிய ஒர்க் கிடையாது, சவுண்டிங்ல சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அது அவங்க டீம் இருந்தாங்க, பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்தபடியா லைக் பிரதீப் பயங்கர காம்போ அது. ஆக்சுவலி லவ் டுடே இப்போ எல்ஐசியும் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். இதுக்கு அடுத்தபடியா பிரதீப் அஸ்வத் காம்போவோடதும் போயிட்டு இருக்கு. ஸோ லைக் ஆஸ் அ ஃப்ரெண்டா லைக் கூட இருக்கிறவரா பிரதீப் ஒரு தன்னைத்தானே பயங்கரமா ஒரு நல்ல அழகா ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. இந்த பிரதீப் அஸ்வத்தோட
அது லைக் ரிலீஸ் ஆகிறப்போ Promo video. அவரையும் நல்லா ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. லைக் அஸ்வத்தும் இவருக்கு இருக்கிற கனெக்ட் இந்த மாதிரி லைக் ஒரு லேமேனா லைக் நாங்க வந்து பாக்குறோம், எங்களுக்கு அது கனெக்ட் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு பையன் 10 வருஷம் முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சிருக்கான், திரும்ப பார்த்தா வந்திருக்கான், இந்த வளர்ச்சி தான்டா சூப்பர் அப்படின்றது அந்த ஒரு ஜோன் செமையா இருந்துச்சு. லைக் உங்களுக்கு இருந்திருக்கும்ல உங்களுக்கு பாக்குறப்போ லைக் பிரதீப்போட இந்த குரோத். அவர் வந்து பைக்ல வருவாரு கோமாளி டைம்ல வந்து ஃபுல்லா பைக்ல வந்து ஃபுல் மண்ணோட வருவாரு. அப்ப எப்படி வெளியே தான் மாற்றம் இப்போதைக்கு, உள்ள அதே மனுஷனா தான் இருக்காரு. ஸோ அது ரொம்ப பிரதீப் கிட்ட பார்த்து நான் வந்து நம்மளும் இப்படிதான் இருக்கணும், நம்ம ஒன்றும் அவ்வளோ அந்த அளவுக்கு வளர மாட்டோம், வளர போறோம் ஓகே மேபி, வளர்ந்தாலுமே சரி எல்லாம் இப்படிதான் இருக்கணும் நான் பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதான் ரொம்ப ஹாப்பி தான் பிரதீப் இப்படி வளர்ந்தது வந்து லவ் டுடே அப்போ தெரிஞ்சிருச்சு, ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ஓகே இவரு தெரிக்க போறாரு இண்டஸ்ட்ரியை. அண்ட் மோரோவர் எல்ஐகேயோட ரஷஸ்லாம் வந்துட்டு இருக்கு, சாங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அடுத்த லெவல்ல இருக்கு. அனிருத் மியூசிக் கூட அது ஒரு சாங் எடிட் பண்ணிருக்கேன் இப்போ. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது நம்ம கூட இருந்த ஒரு பையன் நம்ம கூட தான் சுத்திட்டு இருந்தாரு, டீ சாப்பிட போவோம் இந்த கடையில் பக்கத்தில், கோமாளி டைமாக இருக்கட்டும், லவ் டுடே டைம்லையும் வந்து அவரை வந்து ஷார்ட் ஃபிலிம் சினிமாவில் இருக்க ரொம்ப க்ளோஸான ஆட்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் தெரியுமே தவிர நார்மல் பீப்புளுக்கு தெரியாது. இப்போலாம் பிரதீப் வந்தால் டீ சாப்பிட போக முடியல. ஓ அப்படி வெளியே போக முடியல. ஓகே வந்து நாங்கள் இது ஆர்டர் பண்ணி இங்கே சாப்பிட வேண்டியதாக இருக்குது எதுவும் வந்தாலும். ஸோ அதுவே ஒரு பெரிய வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். செம்ம மேட்ரு ஆக்சுவலி. ஸோ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டேரக்டர் ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காருன்றதை கேள்விப்பட்டோம். நீங்க எப்போ டேரக்டர்? எங்க கேள்விப்பட்டீங்க? நான் கேள்விப்பட்டேங்க, அது எனக்கே தெரியும், ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணாரு இங்க உங்க டீம்ல இருக்குதா அது. நான் இப்ப அசிஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி பாக்குறாங்களோ அந்த மாதிரி தான் நான் எடிட்டிங்கையும் பாக்குறேன். அசிஸ்டன்ட்ஸ் அவங்க வேலையை எப்படி பாக்குறாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு 4 படம் அசிஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நானும் ஒரு குறிப்பிட்ட லெவல் படங்கள்லாம் நான் வந்து ஒரு பெரிய படங்கள்லாம் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் ரீச் பண்ணிட்டு அடுத்த டைரக்ஷன் தான். ஏன்னா இந்த ஸ்கில்லை நான் அதில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்கில்லை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே நான் ஒரு படமும் லேர்னிங்காக தான் பார்க்குறேன், ஒரு டேரக்டர் ஆகிறதுக்கு ஒரு லேர்னிங்காக பார்க்குறேன். பட் ஸ்டில் இந்த பிரதீப் அஸ்வத் காம்போ எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியாக ஃபன்னா? அது என்ன மேட்டர், அதை பற்றி ஒரு அப்டேட் தர முடியுமா? செம்ம ஃபன்னாக போயிட்டு இருக்கு. இது லாஸ்ட் வீக் தான் வந்து ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாரு. அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனே பயங்கர யூத்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ இருக்கிற மீட்டரில் இருந்துச்சு. அதுவும் ஷோர் ஷாட் இட்டு ட்ரெயிலரும் தெரிச்சிடலாம். அவ்வளோ கொஞ்ச நாள் டேரக்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் பிரதீப், ஆக்டரா ஹீரோவாகவே அவர் பிஸியா பண்ணுவார். ஓகே சூப்பர். ஸோ இதுக்கு அவர் என்ன என்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு டைரக்ஷன் பிடிக்கும், நடிப்பு ஈஸியா இருக்கு. ஓ ஈஸி தானே முதல்ல பண்ணுவோம், அதனால கம்ஃபர்ட் பண்ணிருக்காரு. ஓகே நீங்க இடையில பேசுறப்ப ஒன்று சொன்னீங்க, சும்மா நீங்க ஜோக்கா சொன்னீங்க, எடிட்டர்ஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆக மாட்டாங்க அப்படின்லாம். பட் இது ரொம்ப நாளாக ஒரு டாக்ஸ் இருக்கும், இல்லை எடிட்டர் தான் வந்து அந்த எடிட் டேபிள் தான் படமே உருவாகுது, ஹிட் ஆச்சுன்னா பெரிய காரணமே அவங்க தான். பட் ஸ்டில் இது வந்து ஒரு அண்டர்ரேட்டட் டிபார்ட்மெண்ட் இன் சினிமான்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். இப்போ அப்படி இருக்கா இல்லை கொஞ்சமாவது மாறி இருக்கா? அதில் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது? இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம். ஃபர்ஸ்ட்லாம் ஒண்ணுமே தெரியாது, எடிட்டர்லாம் வந்து தியேட்டர் ஆப்ரேட்டர் மாதிரியே நினைச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டெரிஃபிக் எடிட் அப்படிலாம் போடும்போது இப்போ கொஞ்சம் தான், அதுவும் ரொம்பலாம் இல்லை, மறந்துடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில. அதுல வந்து எல்லாருமே வந்து கவின் ப்ரோ சொல்றாங்க ஓகே ஹாப்பியா இருந்துச்சு, டைரக்டர் சொல்றாங்க ஹாப்பியா இருந்துச்சு, கேமராமேன் சொல்றாங்க, அதோட முடிச்சுக்கிறாங்க. எடிட் கட்டுக்கு அது இதனாலதான் அது நல்லா இருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு அந்த இது இல்லை. சினிமால இருக்கவங்க மீடியால இருக்கவங்களுக்கு தெரியும், பட் நிறைய நார்மல் பீப்புளுக்கு தெரியாது. எப்பயுமே அது வருத்தம் தான். அது எங்களோட சாபம் என்னன்னு தெரியல. நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? என்னன்னா இப்ப கான்ட்ரிபியூஷனா வந்து டிஓபிலாம் வந்து விஷுவல்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு பார்க்கறதுக்கு, மியூசிக் டைரக்டர் வந்து சவுண்ட் கொடுக்குறாரு கேட்கறதுக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு நாங்கள் ஒன்று பண்ணுறோம், நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு ஃபீல் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால அது தெரிய மாட்டேங்குது. பட் நீங்கள் சொன்னது கொஞ்சம் இப்போ தெரியுது, மேபி ஃபியூச்சரில் மேபி. ஓகே ஸோ அவைவா கேட்குற மாதிரி இப்பயே சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வந்து எடிட்டரா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ கூட இல்ல பூமர்ஸ் ஓகே என்ன பண்ணுவீங்க, எடிட்டிங்னா என்ன பண்ணுவீங்க, கட் பண்ணி ஒட்டுறதா அப்படின்னுவாங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். அது புரிய வச்சாலுமே வந்து
கட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் நம்மளும் புரிய வைக்கிறோம். அதுதான் வேலை. ஆனா ஒரு மாதிரிதான் ஆகுது. அது என்ன பண்றது? கவின் மேல பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ, பயங்கரமா தோணு. பர்டிகுலரா லைக் இப்போ எஸ்கே மாதிரியான ஒரு வெர்ஷனா வராப்புல. அப்படி வரப்போ எனக்கு நான் பட்டது யோசிச்சது என்னன்னா, அதை தாண்டி ஒரு எஃபர்ட் போட்டாதான் இப்போ இருக்க முடியும், சஸ்டெயின் ஆக முடியும்ன்றது கவின் ரியலைஸ் பண்ணி தனக்குத்தானே லைக் இந்த ஒரு 1 இயரா ஒரு எஃபர்ட் போட்டிருக்கேன்ற மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாரு. அப்படி தன்னைத்தானே கொஞ்சம் செதுக்கி இருக்காப்புல. ஆல் ஐஸ் ஆன் ஸ்டார் கவின் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்க பிரதீப்க்கு ஒன்று சொன்னீங்கல்ல, லைக் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் பாக்குறப்பவே, படம் ரிலீஸ் அப்பவே தெரிஞ்சிருச்சு என்ன ஆக போகுதுன்னு. அப்படி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கவின் ஸ்டாருக்கு அப்புறமா எப்படி இருப்பாப்ல அப்படின்ற ஒரு லைக் ஒரு கமெண்ட்ஸ் ஏதாவது? இப்ப லிஃப்ட் டாடாலாம் வந்து அதை விட பெரிய ஸ்கேல்ல தான் இருக்க போகுது. அதை விட ஸ்டார் வந்து பெரிய ஸ்கேல்ல தான் இருக்க போகுது, அது கன்ஃபார்ம். அது ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லிஃப்ட் வந்து ஒரு மாதிரி ஓடிடி ஃபிலிம் அப்படின்னு போயிடுச்சு. டாடா கொஞ்சம் அப்படி வந்துச்சு, என்ன மெயின் ஸ்ட்ரீம் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து பக்கா மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கான படம் அவருக்கு. பக்கா 100% நான் மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோடா, அது காம்படிட் பண்ற மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோட காம்படிட் பண்ண போறாரு அடுத்து. அப்படிதான் இருக்க போகுது கன்ஃபார்ம். அந்த டயலாக் மாதிரி தான், என் மூஞ்சியை பாப்பீங்கடா நீங்க அப்படின்ற ஒரு ஜோன். ஸோ இன்னொரு பக்கம் ஸ்டாரோடைய ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் காலேஜ் சூப்பர் ஸ்டார்ஸ் வரப்போ லைக் ரெஃபரன்ஸாவே எல்லாம் அதுதான்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டாரு. வாரணமாயிரமுடைய ஒரு டச் இருந்தது. படம் பார்க்குறப்போ இப்படி தான் இருந்துச்சு. அந்த வேரியேஷன்ஸ், இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே இந்த வேரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வாரணமாயிரமுடைய ஒரு ஸ்டோரி மாதிரி, ஸ்டோரினா எக்ஸாக்ட் இல்லை, பேட்டர்ன். பட் இன்னொரு பக்கம் எனக்கு சஞ்சுவும் கனெக்ட் ஆச்சு. லைக் சஞ்சு அப்படிதான் இருக்கும், ஒரு ஆக்டரா வரணும்னு நினைக்கிறவர், அவர் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ், திரும்ப ரைஸ் ஆகிற விஷயங்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டுத்தோட கனெக்டும் இருக்கா ஸ்டார்ல? இல்ல, இதுக்கு உள்ள நடக்கிற ஈவெண்ட்ஸ் வேற, பேட்டர்ன் ஈக்குவலா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான், சிமிலர் பேட்டர்ன். உள்ள நடக்கிற கதைகள், ஈவெண்ட்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். சூப்பர். ஸோ முடிஞ்சிருச்சா ஃபைனலா? May 10 லாக் பண்ணியாச்சு, படம் லாக் பண்ணி இப்போ கியூப்ல இருக்க படம். ஓகே. சரி, உங்களுக்கு ஏதாவது பெட்டரா தோணி ஏதாவது லாஸ்ட் மினிட்ல? அதெல்லாம் தோணிக்கிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு. பட் ஆனால் ரிலீஸ்க்கு லாஸ்ட் 3 நாள் வரைக்கும் எதாவது பண்ணிட்டு தான் இருப்போம். பட் நான் உங்கள்கிட்ட ஜென்வனா கேட்குறேன், ஏன்னா டீம் வரப்போ சும்மா பேசிகிட்டு இருந்தோம். பட் உங்களுக்கு ஆக்சுவலாக அதனுடைய விஷயங்கள் ரியலைஸ் ஆகிருக்கும். எப்படி வரப்போகுது ஸ்டார்? எப்படி? இல்லை, இது பயங்கரமாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. வந்து இப்போ ட்ரெய்லர் முன்னாடி வந்து நான் என்ன நினச்சேன், இதெல்லாம் நல்லா இருக்கு ட்ரெய்லர் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, ட்ரெய்லர் எடுத்து செலிப்ரேட் பண்ணும் போது இதோட ஹேங் ஓவர் வந்து படத்தை காப்பாற்றிடும். ஓகே. படத்தை வந்து படம் நல்லா இருக்கு, காப்பாற்றணுன்றது தப்பான வார்த்தை. படத்தை எங்கேயோ தூக்கி போயிடும்ன்றது மட்டும் அது ஃபீல் ஆகுது. சூப்பர். ஏன்னா இதுல இருக்கிற ஜஸ்ட் ஒரு 2.5 மினிட்ஸையே இப்படி கொண்டாடுறாங்கன்னா, ஸோ 2.5 hours படத்தை வந்து கண்டிப்பா தூக்கி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ இருக்கு கண்டென்ட். ட்ரெய்லர்ல இருக்கிற அந்த ஃபீல் வந்து ஒரு சீன்லயுமே இருக்கு படத்துல. டன். சூப்பர். எக்ஸைட் ஆகிடுச்சு எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள், ஸ்டோரிஸ் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸ்டாரும் மிகப்பெரிய ஹிட் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி SS மியூசிக் டீம் சார்பாகவும் ஒரு முதல் அசிஸ்டண்ட்டும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்து சந்திப்போம். இப்போ ஸ்டாரோட அசிஸ்டன்ட் இங்க இருக்காரு, வாங்க ப்ரோ. இப்ப இவருக்கு பதில் இவர்ன்ற மாதிரி கிரியேட்டிவா நாங்க வந்து நிறைய இவங்க கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணி பண்றது எல்லாமே. நான் இருந்தப்போ ஒரு மாதிரி ஜோன்ல சொல்லி கொடுத்தாப்புல, ஒரு மாதிரி ரெகுலரா இருப்பாப்புல. இப்ப எப்படி இருக்காரு? ஜாலியா எப்பவுமே ஃபன், ஜாலியா இருக்கும். இல்ல நான் பரவாயில்ல எதுவும் சொல்ல முடியாது, உண்மையிலே ஜாலி தான், ஃபன் ஜாலியா தான் இருக்கும். ஜாலியா டீமாவே ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். ஓகே. எப்படி நீங்க ஏதாவது கரெக்ஷன் சொன்னா கேட்பாரா? நல்லா தான் எடுத்துப்பாங்க எப்படின்னு. கரெக்டா முடிச்சிட்டாப்ல. ஓகே. இல்ல, நான் கரெக்ஷன்ஸ் இல்ல, நான் என்னோட மொதல் ஆடியன்ஸே அசிஸ்டன்ஸ் தான். நான் வீட்டுல பண்ணா என் ஒய்ஃப் வீட்டுல பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த ஒரு நிமிஷம் திடீர்னு ஏஞ்சிருவேன், வந்துருச்சா சூப்பர்ன்னு சொல்லி ஏஞ்சிருவேன். ஏஞ்சி ஒய்ஃப் கிட்ட போட்டு காமிச்சு எப்படி இருக்குன்னா, அவதான் மொதல் ஆடியன்ஸா. சின்ன வயசுல என் அக்கா இருந்தா கல்யாணத்துக்குலாம் முன்னாடி. இப்ப வந்து இங்க பண்ணனா இவங்க தான், இவங்க காமிச்சு இவனுங்கிட்ட நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னா, ஒருவேளை அண்ணா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா ஈகோ ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டான்னா என்கிட்ட நல்லா சொல்ல மாட்டானுங்க. ஸோ அதனால என்னை வந்து நான் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ இவங்க ஐடியாவும் கொடுப்பாங்க, எனக்கு கேவலப்படுத்தி என்ன கன்றாவியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட அந்த ஈகோ எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நான் வந்து எனக்கு ஆடியன்ஸ் இவங்க எனக்கு வேணும்ல, இவங்கெல்லாம் தானே ஆடியன்ஸு. ஸோ அதனால எதுவுமே ஈகோலாம் இருக்காது. என்கிட்ட என் மூஞ்சி மேலே சொல்லிடுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஈஸியா. ஏன்னா இது ரொம்ப கேவலமா இருக்குன்றாங்க. ஓகே. பீயிங் அசிஸ்டன்ட் எடிட்டரா படம் எப்படி வந்திருக்கு? அவர் சொல்லிட்டாரு செம்மையா வந்திருக்கு ப்ரோ. ஓகே, செம்மையா சூப்பரா இருக்கும் படம். ஓகே. வாய்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி மோட்டிவேஷனலா, இன்ஸ்பிரேஷனா.
சொல்றப்பே தெரியுது நம்மள நிறைய இவரை பாதிச்சிருக்கு ஃபர்ஸ்ட். ஆமா நம்ம பாய்ஸ்லாம் கனெக்ட் Connect ஆகும். கனெக்ட் பண்ற மாதிரி அப்படிதான் இருக்கும். இது போதுங்க. என்ன உங்க ஏஜென்ட்டிங்க அவனுக்குலாம் என் ஏஜ் தான். ஓகே, பட் ஆனா இந்த இன்டர்வியூட ஒரு ஃபுல்லா பார்த்ததுப்பே தெரிஞ்சிருக்கும் ஸ்டார் வந்து எவ்வளவு ஒரு லைக் டாமினேட்டடா மனசுக்குள்ள அது வந்து ஸ்டெப்பான ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஹிட் அப்படின்ற ஒரு அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். வித்தவுட் எனி டவுட் அவர் ஷேர் பண்ணாரு, நம்ம ப்ரோவும் அப்படிதான் ஷேர் பண்ணாங்க. லைக் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. கமிங் ஃபேன்ஸ் அசம்பிள் ஹியர். உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே.